ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள், அன்பின் வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதனுடைய வசனங்கள் 16 முதல் 20 வரைக்கும். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ஆட்சி காலத்திற்கு பிறகு 2ஆக பிரிந்து விட்டது. இஸ்ரவேல், யூதா அப்படின்னு 2ஆக பிரிஞ்சிட்டு, இந்த நாட்களில் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வசனம் எழுதப்பட்ட அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு யார் ராஜா அப்படின்னா, ஆகாப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா. எசபேல் தன்னை கெடுத்து கொண்ட ஒரு இஸ்ரவேலின் ராஜா. அவனுடைய மகன் யோராம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேலிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூதாவில் கர்த்தருக்கு பயந்து நடந்த யோசபாத் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2 பேரும் எதிர் துருவம். இவன் பாவம் செய்கிறதுல எக்ஸ்ட்ரீமான ஆள் இஸ்ரவேல் ராஜா. யூதா ராஜா பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அப்படிங்கிறதுல பெயர் பெற்ற ஒரு ராஜா. இப்போ இஸ்ரவேலுக்கு மோவாபியர்கள் கப்பம் கட்டி வந்தார்கள். ஆனால் திடீர்னு பாருங்கள், இந்த மோவாபியர்களில் இந்த இஸ்ரவேலுக்கு நாங்கள் ஒன்றும் நினைச்ச முடியாது, கப்பம்லாம் கட்ட முடியாது, நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த இஸ்ரவேலின் ராஜா பார்த்தான், இந்த மோவாபியர்களை ஒரு வழி என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், நாம் மட்டும் போய் பண்ணால் நல்லா இருக்காது. உடனே தூது அனுப்பினான். எங்கள் யூதாவின் ராஜா யோசபாத்துக்கு தூது அனுப்பினான். நான் இந்த மாதிரி மோவாபியர்களை நிர்மூலமாக்க ஏன் கூட துணைக்கு வருவீங்களா, நாம் எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யோசபாத் பாருங்க, சற்றும் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான பதிலை சொல்கிறான். நீனும் நானும் ஒன்று அப்படின்றான். அல்லேலூயா. இது 2 என்ன துருவம் சொன்னேன், எதிர் துருவம். இருளும் வெளிச்சமும் மாறி, பாவமும் பரிசுத்தமும் மாறி. அல்லேலூயா. துன்மார்க்கனும் நீதிமான் மாறி. ஆனால் இப்போ நீதிமான்கிட்டருந்து என்ன வார்த்தை வருது, பரிசுத்தவான்கிட்டருந்து என்ன வார்த்தை வருது, வெளிச்சத்தில் நடக்கிறவன்ட்ட என்ன வார்த்தை வருதுன்னா, நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. நீ நகம்னா நான் சதை, உன் குதிரை என் குதிரை, உன் ஆட்கள் எல்லாம் என் ஆட்கள், கண்டிப்பாக உன் கூட உதவிக்கு நான் நினச்சிக்கிறேன் வாரேன் அப்படின்ட்டான். அல்லேலூயா. இப்போ இவர் கேட்குறாரு, நம்ம எந்த வழியாக போகிறோம், ஏதோம் வழியாக, அந்த வனாந்திர வழியாக என்ன செய்கிறோம் போகிறோம். அப்போ ஏதோமியரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம். ஆக இப்போ இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபாத், ஏதோமின் ராஜா, இப்படி 3 ராஜாக்களும் தங்களுடைய மிகுந்த படை பலத்தோடு மோவாபியர்களை எதிர்த்து என்ன செய்கிறாங்க, வனாந்திர வழியாக போகிறாங்க. இப்போ 7 நாட்களாக அந்த ட்ராவல் இருக்குது வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் கண்டிப்பாக என்ன கிடையாது, தண்ணீருக்கான வாய்ப்பே கிடையாது. வனாந்திரத்தில் இவர்கள் எதிர்பார்க்கிற ராஜ பாதெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. ஆனாலும் பாருங்கள், இவங்க நடந்து அந்த யுத்தத்திற்காக பிரயாணப்பட்டார்கள், தவித்து போனார்கள். இப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜா இவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், கர்த்தர் நம்மளை இப்படி விடாய்த்து போக பண்ணிவிட்டார், இப்படி நம்மளை தவிக்க வச்சு தண்ணி இல்லாமல் இந்த சத்துரு கையில் நம்மளை என்ன செய்ய போகிறாரு, ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ யுத்த வீரர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, அவங்க கொண்டு வந்த குதிரை மிருக ஜீவன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவைகள் குடிப்பதற்கு என்ன இல்லை,
தண்ணி இல்லை. ஆகவே இவன் அவனுக்குள்ளே உள்ளதானே வெளியே வரும். ஒவ்வொரு வாயும் எதை பேசும்னு நினைக்கிறீங்க? இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் பேசும். அல்லது இவனுக்கும் ஆண்டவருக்கும் கொஞ்சம் கூட என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இவன் ஆண்டவரோட நெருக்கமான தொடர்பில் உள்ளவன் கிடையாது. அதனால் இப்போ யார் மேலே பழிய போடுறான்? இந்த யுத்தத்துக்கு கர்த்தர்கிட்ட கேட்டால் வந்தான், இல்லை கர்த்தர் சொல்லியா இப்போ யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கான்? இல்லை, இவன் சௌரியத்துக்கு வந்திருக்கான். அவன் மோவாபியர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணி இவனே என்ன செஞ்சுருக்கான். அப்போ சூழ்நிலை சரியில்லைன்னு உடனே கர்த்தர் மேலே இவன் என்ன செய்கிறான், பழிய போடுறான். ஆனால் இப்போ ஒரு நல்லவன் இருக்கான், யோசபாத். அல்லேலூயா. இவன் எப்போவுமே நல்லவன். பார்த்தீங்களா, நல்லவன் வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரும்? நல்ல வார்த்தை தான் வரும். அவன் சொல்கிறான், இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இங்கே யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? ஆமென். அப்போ தான் இவனுக்கு பதில் கிடைக்குது. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாக்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் தான் பொல்லாதவங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தான் வைப்ரண்டான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கர்த்தர் கொடுத்துருந்தார். வல்லமையான தீர்க்கதரிசிகள், மகிமையாக ஊழியம் செஞ்ச ஊழியர்களை ஆண்டவர் இந்த இருள் நிறைந்த தேசத்தில் தான் என்ன செஞ்சிருந்தார், கொடுத்துருந்தார். இப்போ பாருங்கள், எலியா எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். இப்போ எலியாவின் ஆவியை ரெட்டிப்பாய் பெற்றவன் தான் யார்? எலிசா. அப்போ யோசபாத்துக்கு இப்போ புரிஞ்சுட்டு அவன்கிட்ட கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம நேராக எங்கே போவோம்? தண்ணியை தேடி அலையிறதை விட்டுட்டு இப்போ நேராக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தீர்க்கதரிசி எலிசாட்ட என்ன செய்வோம், போகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ வந்தால் இந்த யோசபாத் இந்த எலிசாக்கு அறிமுகம் கிடையாது. இஸ்ரவேலின் ராஜா தான் அறிமுகம். இவர் தான் முன்னாடி என்ன செய்கிறாரு, போகிறார். ஆனால் தீர்க்கதரிசி எலிசா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள், டென்ஷன் பார்ட்டி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான் யார், எலிசா. அவன் முகத்தை திருப்பிட்டான். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? இவனை யார் இங்கே வர சொன்னது? இவனுக்கு நமக்கு என்ன? இவன் ஆண்டவருடைய வழியில் நடக்காத ஒரு ராஜா. ஆண்டவருக்கு பிரியமானதை இவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இவன் செய்கிறதும் இல்லை, இவன் செய்கிறவங்களை செய்ய விடுறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஷேமாக போச்சு. ஆனால் இப்போ இவன் கூட ஒரு ராஜா வந்திருக்கான். அவன் தேவ மனிதன், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அதனால் இந்த எலிசா சொல்கிறாரு, அந்த யூதாவின் ராஜா முகத்துக்காகத்தான் இப்போ நான் ஒன்று என்ன செய்கிறேன், பார்க்குறேன்னு சொல்லி சுரமண்டலத்தை வாங்கிட்டு வர சொல்லி அதை மீட்டின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவின் மேல் வந்து இறங்கினார். அப்படி எலிசாவின் மேல் தேவனுடைய ஆவியானவர் வந்த பிறகு அவன் உரைத்த வார்த்தைகளை தான் இப்போ நம்ம வாசித்த வசனங்களை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். தண்ணி இல்லை அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க, அல்லேலூயா, நீ வாய்க்காலை விட்டு இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். உன் தண்ணி தேவையை ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார். நீ இந்த ராஜா கையில் நான் மாட்டி சீரழிய போகிறேன்னு நினச்சி வாயால் என்ன செஞ்சிருக்க, அறிக்கை பண்ணியிருக்க, கர்த்தர் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருவான்னு. ஆனால் நீ அவனை முறியடிப்பாய். கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவங்க எல்லைகளையே நீங்கள் தூர்த்து தகர்த்து கெடுத்து போடுவீர்கள் அப்படின்னு சொன்னான். சொன்னது மாத்திரமல்லாமல் மறுநாள் காலையிலேயே தண்ணி தேசத்தை வந்து நிரப்பிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த வேத பகுதியினுடைய சுருக்கமான சாராம்சம். இப்போ இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என் வாழ்க்கையில் என்ன செய்யும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சூழ்நிலையவே அது தலைகீழாக மாற்றும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நாளைக்கு இருக்காது. இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும் எதிர்மறையான காரியங்கள் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நாளைக்கு அது என்ன செய்யாது, இருக்காது. இருந்ததற்கான அறிகுறியே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் வனாந்தரம், இந்த இடத்துல நீர்நிலைகள் கிடையாது, இந்த இடத்துல ஆறுகள் கிடையாது, இந்த இடத்துல குளங்கள் கிடையாது, இங்கே தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆண்டவர் சொல்றா, நீ வாய்க்காலை வெட்டு, தண்ணீரை கொண்டு வருது ஏன் பொறுப்பு. அப்போ பாருங்க, தண்ணீர் வருவதற்கான சூழ்நிலையே அங்கே கிடையாது. ஆனால் வார்த்தை வந்ததுனால மறுநாள் காலமே தண்ணீர்.
தாகம் தீர்க்க தண்ணீர், அல்லேலூயா, வறட்சியை மாற்ற தண்ணீர், விடாய்த்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க தண்ணீர், நம்பிக்கை இழந்து போன கூட்டத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை தண்ணீரை கொடுத்து சூழ்நிலையவே மாற்றியது. இப்போ வனாந்தரம்னாலே வறட்சியான சூழ்நிலை, ஆனால் இப்போ தண்ணி வந்துட்டு எவ்வளோ குளிர்ச்சி, ஆமேன், எவ்வளோ மனதிற்கு மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? என்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நிலைமை சேஞ்ச் ஆக போகிறது, உங்கள் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆக போகிறது. நீங்கள் இப்போ கிராஸ் பண்ணி கொண்டிருக்கிற பாதையில் இருக்கும் காரியங்களிலே மாற்றங்கள் வரப்போகிறது. இந்த இடத்துல இப்படி தண்ணீருக்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கினார். ஏன்னா அவர் வழியே இல்லாத இடத்துலையும் வழியை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்தையும் வயல்வெளியை போல மாற்றுகிறவர், கண்மலையையும் அவர் தண்ணீர் ஊற்றா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். தண்ணீர் தடாகமா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஹல்லேலூயா. செழிப்பான நீர்நிலையா வனாந்தரத்தை அவர் மாற்றுகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த இடத்துல என்ன செய்து நடக்கிறது. இவ்வளோ பேரும் தண்ணி குடிக்கணும், அவர்களுடைய மிருக ஜீவன்களும் தண்ணி குடிக்கணும்னா எவ்வளோ தண்ணி ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதனால தான் பைபிள் சொல்லுது, அந்த தேசத்தின் வழியாய் வந்ததினால, தண்ணி வந்ததினால தேசமே தண்ணீரால் நிரம்பிற்று. ஏன்னா இப்போ ஒரு தேசம் மட்டும் கிடையாது, ஏதோம் தேசத்தின் வழியாக தான் தண்ணீர் வருது. இப்போ ஏதோமியர்கள் மட்டும் இங்கே கிடையாது, இப்போ இவர்கள் கூட இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, யூதா ஜனங்கள் இருக்கிறாங்க, 2 டீம் ப்ளஸ் ஏதோம். அப்போ 3 விதமான இராணுவ கூட்டங்களின் பரிவாரங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறார்? தண்ணி. 7 நாள் அலைஞ்சிருக்கான், ஒரு இடத்துல கூட தண்ணியை பார்க்கல. அல்லேலூயா. 7 நாள் அலைஞ்சு தண்ணி நம்ம கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேலின் ராஜா வாயை திறந்து அவிசுவாசம் என்ன செஞ்சான்? பேசினான். ஆனால் அந்த சூழ்நிலையில் எலிசாவின் மூலமாய் வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அல்லேலூயா, அந்த வார்த்தையின் படியே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், சூழ்நிலை மாறினது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் லைஃப்பில் எந்தெந்த காரியங்களிலே மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதில் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கணும். இந்த சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? அல்லேலூயா. இந்த நிலைமையில் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுகிறது? இப்போ நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில் எனக்கு நேராக என்ன வார்த்தை வருது? ஏன்னா இது நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னை விடாய்த்து போக பண்ணுகிறது, இது என்னை களைத்து போக பண்ணுகிறது, இது என்னுடைய நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது. என் கண் காண என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கான வழிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்படும் வார்த்தை முற்றிலும் மாற்றத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சூழ்நிலைகளிலே சற்றும் எதிர்பாராத மாற்றம், அப்படியே கம்ப்ளீட்டாக நேர் எதிராக நடக்க பாருங்க. சூழ்நிலை அப்படியே தலைகீழ் என்ன செஞ்சுட்டுங்க? மாறிட்டு. ஆமேன். ரட்சிப்புக்காக நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நிலைமை பரிதாபமாக போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில் மோசமான காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு வார்த்தையை கர்த்தர் தாராருன்னா அந்த வார்த்தை அந்த சூழ்நிலையை மாற்றும், அந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றும். நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரின் பார்வைக்கு இது அற்ப காரியம். இந்த சூழ்நிலையை அப்ஸ் அண்ட் டவுனாக மாற்றுறது ஆண்டவருக்கு அற்ப காரியம். தண்ணீர் இல்லாத இந்த வனாந்தரத்தை தேசம் முழுவதையும் தண்ணீரால் நிரப்பி ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு கடினமான காரியம் அல்ல. ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். என்ன அர்த்தம்? வெரி சீப். அல்லேலூயா. லேசான காரியம்னு கூட சொல்லலை. அப்படி சொன்னால் கூட அது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி லேசான காரியம், அப்போ கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும் போல். இது அப்படி கூட சொல்ல, அற்ப காரியம் இருக்கு. எப்பா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைப்பா அப்படி சொல்கிறோம்ல, அதை மாதிரி ஆண்டவருக்கு சூழ்நிலையை மாற்றுவது ஒரு பொருட்டே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு சிச்சுவேஷனை டக்குன்னு திருப்புறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நேற்று இருந்த சூழ்நிலையை இன்னைக்கு அப்படியே பார்க்க செய்யாது, முற்றிலும் மாற்றங்கள் நிறைந்த சூழ்நிலையாய் அது நேற்று கண்ணீராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டால் மறுநாள் களிப்பாக மாறிடும். அல்லேலூயா. நேற்று ஒரே புலம்பலாக இருக்கலாம், அந்த புலம்பலின் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டால் மறுநாள் ஆனந்த களிப்பாக மாறிடும்.
ஹல்லேலூயா. நேற்று சாம்பலை அள்ளி போட்டு புழுதி அள்ளி போட்டு சட்டையை கிழிச்சு போட்டு அப்படி ரெட்டுடுத்தி உட்காரக்கூடிய நிலைமை இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குன்னா அடுத்த நாள் மறுநாள் சிங்காரம் உண்டாகும். அல்லேலூயா. நேற்று தோல்வி, நேற்று அலைச்சல், நேற்று விரயம், நேற்று ஏமாற்றம், இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது அப்படிங்கிறது உண்மைன்னா அந்த வார்த்தையின் வல்லமை நேற்றைய சூழ்நிலையில் இருந்த தோல்வியை மாற்றி ஜெயத்தை தரும், நஷ்டத்தை மாற்றி லாபத்தை தரும், துன்பத்தை மாற்றி இன்பத்தை தரும், வீணான விரயங்களுக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை லாபங்களை அது நமக்கு தரும். அதனால் சிச்சுவேஷன் எவ்வளோ டஃப்பானாலும் இருக்கலாம், ஆமென், சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமானாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருதா, அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இவர்கள் அலைந்தது போல் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கிங்க, ஆனால் எல்லாமே ட்ரையாக இருக்குது. எல்லா முயற்சியும் அது எந்த விதத்தில் என்ன தரல, உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரல, முன்னேற்றத்தை தரல. அப்படியே நான் அலைகிறது வேஸ்ட்டாக இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக இருக்குது, நான் பிரயாசப்படுறது வேஸ்ட்டாக இருக்குது, நான் எவ்வளோ தூரம் இந்த காரியத்திற்காக போராடி பார்த்தாலும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா இன்றைக்கி இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மழை காலம் கிடையாது. வடகாற்று என்னத்தை கொண்டு வருமா? மழையை கொண்டு வரும். இது அதுக்கான சீசன் கிடையாது. இந்த பள்ளத்தாக்க வெட்டணுன்னு தண்ணி வரப்போகுது பார்த்தீங்களா, இந்த தண்ணி சீசனில் பெய்கிற மழையினால் வரப்போகிறது கிடையாது. இது அதற்கான சீசனே இல்லை. ஆனால் வார்த்தையின் வல்லமை சீசனையே சேஞ்ச் பண்ணும். ஆமீன். உங்களுடைய ட்ரை சீசனை அது பிளஸட் சீசனாக சேஞ்ச் பண்ணும். ஆமீன் சொல்லுங்கள். வெறுமையாக இருக்கிற உங்களுடைய வாழ்வை நிறைவான வாழ்வாய் இந்த வார்த்தையின் வல்லமை என்ன செய்யும்? மாற்றும். அல்லேலூயா. இந்த எலிசாவின் நாட்களிலே சீரியர்கள் சமாரியாவை என்ன செஞ்சிட்டாங்க? முற்றுகை போட்டுட்டாங்க. ஆமென். கடுமையான பஞ்சம், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இந்த பஞ்சத்தின் உச்சம் எங்கே போயிட்டு தெரியுமா? பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் போயிட்டு, கழுத தலை கூட டிமாண்ட் ஆயிட்டு. இப்போ பாருங்கள், ராஜாவுக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இவரை கைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ சத்துரு முற்றுகை போட்டுட்டான். நாட்டின் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. ஒரு பெண்மணி வந்து நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டோம், இன்றைக்கி ஓம் பிள்ளையை சாப்பிடும், நாளைக்கு ஏன் பிள்ளையை சாப்பிடும்னு. அப்போ நாள் ஒரு பிள்ளையை சமைச்சு என்ன செஞ்சாச்சு? சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி அவள் பிள்ளையை சாப்பிட்ற டர்ன். ஆனால் அவள்கிட்ட போய் உன் பிள்ளையை கொண்டு வா நம்ம சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னால் அவள் பிள்ளையை ஒழிச்சு வச்சுக்கிட்டா. இது எந்த விதத்தில் நியாயம்? ராஜாவை எங்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்கன்னு சொல்லவும் இவன் சட்டையை கிழிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த தீர்க்கதரிசி தான். அவனை புடி, அவன் உடம்புல நாளைக்கு என்ன இருக்கக்கூடாது? உயிர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எலிசா தன்னுடைய சகாக்களோடு உட்காந்துருக்கான். அந்த பேலியாளின் மனுஷன் என்ன சொல்லி அனுப்பியிருக்கான் பார்த்தியா? ஏன் தலையை வாங்குறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேர்டு சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். நாளையின் நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று எலிசா சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். இதான் வேர்ட், இதான் வார்த்தை. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு? பயங்கர பஞ்சம், ஒன்றுமே கிடையாது. உடனே பாருங்கள், ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரம் சொல்கிறான். இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பதில் பேசுகிறான். இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை இன்னைக்கு இருக்கிற பஞ்சத்தை நாளைக்கு செழிப்பாக என்ன செய்ய போகுது? மாற்ற போகுதுப்பா. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி கடும் நெருக்கடி என்ன செஞ்சிட்ருக்கு? உண்டாக்கியிருக்கு. நாளைக்கு விலைவாசி அப்படி என்ன செய்ய போகுது? கம்ப்ளீட்டாக டவுன் ஆக போகுது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுதுன்னா அவன் சொல்கிறான், வானத்தின் மதகுகள் திறந்தால் கூட இப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன செய்யாது? கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வேர்டுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி கான்ட்ராஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா?
இப்படி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கும் எப்படி இருக்கும் சம்பந்தமே? உடனே நான் வாளாக்காமல் தலையாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுவார். நம்ம வாளாக இருந்தால் கூட பரவாயில்லையே, அதுக்கும் கீழே போயிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஐயோ, நான் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து 1000 மடங்கு வந்தால் கூட என்னால் என்ன செய்ய முடியாது ஆசீர்வாதமாக. ஏன்னா என் பேலன்ஸு மைனஸில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஓடிட்டுருக்கு. அல்லேலூயா. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் எப்படி இருக்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி என்ன செய்யும் சொல்லுங்க இருக்கும். இவன் அதனால தான் வாய் திறந்து சொல்லிட்டான். வானத்தின் மதகு திறந்தா கூட இதெல்லாம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் கண்ணு பார்க்குறதையோ, இன்றைக்கி உங்கள் காது கேட்குறதையோ, இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறதையோ வச்சு கர்த்தருடைய வார்த்தையை மதிப்பிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. இந்த வல்லமை உங்கள் சூழ்நிலையை தலகீழாக மாற்றிடும். உங்கள் சூழ்நிலை இருக்கிற எதிரானவைகளை நேரானதாக மாற்றிடும். கொஞ்சம் கூட நம்புவதற்கு ஏது வல்லாத சூழ்நிலையை முற்றிலும் நம்பிக்கைக்குரியதாக மாற்றிடும். அல்லேலூயா. வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இப்படி நடக்காதுன்னு அவன் சொன்னான். அவன் கண்ணால் அதை பார்த்தான், நடந்ததை பார்த்தான். அவனால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. விசுவாசிகளே, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையை உங்களை வச்சு எடை போடாதீங்க. உங்கள் நிலைமையை வச்சு எடை போடாதீங்க. உங்கள் இப்போ நிலைமையை வச்சு, உங்கள் சூழ்நிலையை வச்சு, உங்கள் பேங்க் பேலன்ஸை வச்சு, உங்கள் சிச்சுவேஷனை வச்சு, இப்போ நீங்கள் சந்தித்திருக்கிற சவால்களை வைத்து நீங்கள் உங்களை வெயிட் போட்டு பார்க்காதீங்க. வார்த்தையின் வல்லமை இதற்கு அப்படியே நேர்மாறாக செயல்படும். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் நிச்சயம் நாளைக்கு வேற லெவலில் இருப்பீங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ராஜானா நம்பவே முடியல. கழுதையை தேடி வந்தவன் ஒரு ராஜானா நம்பவே முடியல. அடிமையாக இருந்தவன் சிறைச்சாலையில் துரோகி என்று பட்டம் சூட்டப்பட்டு அவன் அடைக்கப்பட்டிருக்கிறவன் இப்போ எகிப்துக்கு அதிபதினா நம்பவே முடியல. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குங்க. அவர் மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர். நேற்றைய சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. தூங்கி நீங்கள் எந்திக்கும் போது மாற்றங்கள் இருக்கும். அல்லேலூயா. இந்த இரவு போய் பகல் வரும்போது மாற்றம் இருக்கும். ஆமீன். இந்த சூரியன் மங்கி மறுபடி உதிக்கும் போது மாற்றம் இருக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஜாஷுவாட்ட ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அவன் விசுவாசத்தோட ஜனங்கள்ட்ட சொல்லிட்டான், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு அற்புதம். நாளைக்கு அற்புதமா? கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு யோர்தான். நம்ம முன்னேறுவதற்கு இந்த யோர்தான் எப்படி இருக்குது, தடையாக இருக்குது. இப்போ சுற்றி போகிற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அறுப்பு காலம் முழுவதும் இந்த யோர்தான் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், இப்படி கரபுரண்டு ஓடும். அப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான், நம்ம காத்திருக்க வேண்டியதுதான். இந்த அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும், இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், பொறுமையாக இருப்போம். ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ல, ஆண்டுடைய பிள்ளைகள் கொஞ்சம் காத்திருக்கணும்ல. அதனால் நம்ம பொறுமையாக காத்திருப்போம். 40 வருஷம் காத்திருந்தவங்களுக்கு இந்த 4 மாதம் காத்திருக்க முடியாதா? இல்லை இல்லை. நீங்கள் 40 வருஷம் பார்த்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஆமேன். இன்னைக்கு பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் நாளைக்கு ஆசாரியருடைய பாதம் படும்போது அது ஓடுறது நின்றும். அது 2 பக்கமும் குவியலாக நின்றும். இந்த யோர்தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த யோர்தான் நாளைக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும். நீங்கள் இந்த யோர்தானை இன்னைக்கு இந்த கரையில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டீங்க. இதை கடந்து போய் அந்த கரையில் நின்று பார்ப்பீங்க. ஆமேன். இன்றைய சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம். இன்னைக்கு கடக்க முடியலை, ஆனால் நாளைக்கு கடந்திருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. இல்லை, காத்திருக்கும் காலம் முடிந்து விட்டது, பொறுமையாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற காலம், பெற்றுக்கொள்ளுகிற காலம், சுதந்திரிக்கிற காலம், முன்னேறுகிற காலம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. இது அப்படியே சூழ்நிலையை முற்றிலும் மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு, வல்லமை. இந்த வல்லமை என்ன செய்யும், உங்கள் சூழ்நிலையை முற்றிலும் மாற்றிவிடும். நேற்று பார்த்த பலவீனம் நாளைக்கு என்ன செய்யாது, இருக்காது. நேற்று பார்த்த பிரச்சனை
நாளைக்கு இருக்காது. நேற்று பார்த்த சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். நேற்று பார்த்த தோல்வி நாளைக்கு இருக்காது. நேற்று விரயமானது போல நாளைக்கு விரயமாவது. நேற்று நீங்கள் ஸ்டாப் செய்யப்பட்டது போல, நிறுத்தப்பட்டது போல நாளைக்கு நீங்கள் நிறுத்தப்பட மாட்டீர்கள். நேற்று அழுதது போல நாளைக்கு நீங்கள் அழ மாட்டீங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஏராளமான மாற்றங்கள், முற்றிலும் எதிர்மறையான மாற்றங்கள். அல்லேலூயா, முற்றிலும் எதிர்மறையான மாற்றங்கள். இதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அப்போ நமக்கு என்ன தேவை? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை கர்த்தர்ட்ட தான் இருக்குது. அப்போ எங்கே போகணும்? கர்த்தர்ட்ட வந்துடணும். அல்லேலூயா, கர்த்தருடைய மனுஷன்ட்ட வந்துடணும். தேவனுடைய தாசன்ட்ட என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். இதுதான் எங்களுடைய சூழ்நிலை. இதில் கர்த்தருடைய சித்தம் என்ன? இதில் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்ன? இதில் கர்த்தருடைய தீர்மானம் என்ன? இதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இதில் நாங்கள் எப்படி வழி நடத்த போகிறோம்? எங்களுக்கான தேவ உத்தரவு என்ன? இந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார்? எங்களுக்கு அவர் கொடுக்க விரும்பும் ஆலோசனை என்ன? இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணுமே தவிர, தண்ணி இல்லையான்னு சொல்லி, வறட்சியாக இருக்குன்னு சொல்லி, எண்ணிக்கையை பார்த்து, வீரர்களை பார்த்து, கால்நடைகளை பார்த்து அவிசுவாசமாக பேசின இஸ்ரவேலின் ராஜாவை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இந்த சூழ்நிலையில் நமக்கு வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை எங்கே கிடைக்கும்? எப்பொழுது கிடைக்கும்? இதில் உங்கள் ஆர்வம் இருக்குமானால், அன்னைக்கு ஒரு எலிசாவின் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அப்போ நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கீங்க, முற்றிலும் நீங்கள் நினச்சதுக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உடனே அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள். உங்களுக்கான தேவ வார்த்தை உங்கள் சூழ்நிலையை முற்றிலும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே சொல்லுங்கள், எனக்கான வார்த்தையை தந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய கடினமான பாதையில், எனக்கு எதிரான சூழ்நிலைகளில் எனக்கு வேண்டிய அந்த ஜீவ வார்த்தை, ஆமேன், முற்றிலும் மாற்றத்தை காண செய்யும் வார்த்தை, ஆமேன், நேற்று இருந்ததை கம்ப்ளீட்டாக மறக்க செய்யும் ஒரு சூழ்நிலையை நான் அனுபவிக்கும் அந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே, எனக்காக அனுப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இது சாத்தியமில்லை என்பதுதான் நாளைய சூழ்நிலை. ஆனால் வார்த்தையின் வல்லமைக்கு அது தடையில்லை. வார்த்தையின் வல்லமைக்கு அது ஒரு பொருட்டல்ல. என கர்த்தருக்கு இது அற்ப காரியம். பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை நிறுத்துவது கர்த்தருக்கு அற்ப காரியம். இஸ்ரவேலை அதன் நடுவாக கடந்து போக செய்வது கர்த்தருக்கு அற்ப காரியம். கானானுக்குள் நுழைவதற்கு இன்னும் தாமதம் ஏற்படக்கூடாது என்பதற்கு துரிதமாய் அவர்களை நடத்தி செல்ல யோர்தானையும் பின்னிட்டு திரும்ப செய்வது ஆண்டவருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. எங்களுக்கு வார்த்தை தான் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தை தான் வேணும் ஆண்டவரே. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.